ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம பிஜிடிஆர்பி ரியல் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரியல் நம்பர்னால் என்ன? ஆல் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னன்னு நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன? A/B ஃபார்மேட்டில் இருக்கும். அல்லது டெசிமல் எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ 0.121212ன்னு அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதுதான் ரேஷ்னல் நம்பர்ஸ். அடுத்தது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்ன? அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்காது. நம்ம இது போன வீடியோலேயே பார்த்தோம். அப்போது ரியல் நம்பர்ஸ்னால் என்ன? ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இப்போ ரேஷ்னல் நம்பர்னால் என்னன்னு சொல்லுவோம்? க்யூன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்? R = Q யூனியன் Q காம்ப்ளிமெண்ட். Q காம்ப்ளிமெண்ட்னா இர்ரேஷ்னல். ரேஷ்னல் நம்பர் அல்லாத நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? இர்ரேஷ்னல்னு சொல்லுவோம். ஸோ R = Q யூனியன் Q காம்ப்ளிமெண்ட். இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர்ஸில் க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், காமுடேட்டிவ் இது எல்லா லாஸுமே ட்ரூ ஆகுது அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் கண்டிஷன்ஸில் இது எல்லா லாஸுமே நமக்கு ரியல் நம்பர்ஸ்க்கு ட்ரூவாக வருது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் லாவும் இதுக்கு ட்ரூவாக வருது. எக்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு, இதை நம்ம என்னென்னு எழுதுவோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில்? XY ப்ளஸ் XZன்னு எழுதுவோம். ஃபார் ஆல், இதில் என்ன கண்டிஷன்? எக்ஸும் ஒய்யும் எதில் இருக்கணும்? ரியல் நம்பராக இருக்கணும். ரியல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்துட்டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்தது XYன்னு 2 ரியல் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா XY எப்போ 0வாக இருக்கும் அப்படின்னா ஒன்று X 0வாக இருக்கணும், இல்லைன்னா Y 0வாக இருக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட. XY 0வாக இருக்கணும் அப்படின்னா அந்த 2 ரியல் நம்பரில் ஏதாச்சும் ஒரு ரியல் நம்பர் 0வாக இருக்கணும். அடுத்தது இஃப் XYZ பிலாங்ஸ் டு R. XYZ அப்படின்னு 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எதில்? ரியல் லைனில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது எக்ஸுங்கிறது ஒய்யை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 2 சைடும் நம்ம இசட்டுங்கிற ஒரு காமனான எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணாலும் எப்படி தான் வரும்? எக்ஸு தான் ஒய்யை விட சின்னதாக இருக்கும். ஏன்னா 2 பக்கமும் காமனான நம்பர் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ x less than or y implies x plus z less than y plus z. நெக்ஸ்ட்டு எக்ஸும் 0வோட பெருசாக இருக்குது, ஒய்யும் 0வோட பெருசாக இருக்குது அப்படின்னா XY கண்டிப்பாக 0வை விட பெருசாக தான் இருக்கும். அதுதான் x greater than 0, y greater than 0வாக இருந்துச்சு அப்படின்னா XY greater than 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு x வந்துட்டு ஒய்யை விட பெருசாக இருக்குது, y வந்து இசட்டை விட பெருசாக இருக்குன்னா ஆப்வியஸாக x எதை விட பெருசாக இருக்கும்? இசட்டை விட பெருசாக தான் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. x greater than y and y greater than z அப்படி இருந்துச்சு அப்படின்னா x greater than zஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் இண்டக்டிவ் செட். இண்டக்டிவ் செட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு செட் எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம ஏன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போது அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ரியல் நம்பரில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏங்கிற செட்டில் நமக்கு எக்ஸுங்கிற எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ் எதில் இருக்குது? ஆறில் எடுத்துருக்கு. இதை எப்போ நம்ம இண்டக்டிவ்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஏங்கிற செட்டில் கண்டிப்பாக 1ங்கிற எலமெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஏங்கிற செட்டில் கண்டிப்பாக 1ங்கிற எலமெண்ட் இருக்கணும். அது போக ஏல இருக்கிற எந்த எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, அது கூட நம்ம அந்த 1ஐ ஆட் பண்ணும்போது வர ஆன்சரும் இந்த ஏக்குள்ளேயே இருக்கணும். ஓகேவா? இண்டக்டிவ் செட்னா என்ன? ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம், அதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 1ங்கிற எலமெண்ட் அந்த செட்டில் இருக்கணும். அது போக எக்ஸில் எந்த வேல்யூ கொடுத்து நம்ம எடுத்தாலும் அது கூட அந்த 1ஐ நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அது கண்டிப்பாக ஏங்கிற செட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. எல்லா எக்ஸும் ஏல இருக்கிற எந்த எக்ஸாக இருந்தாலும் சரி 1 + x அது கூட நம்ம 1ஐ ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் எதில் இருக்கும்? ஏல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை இண்டக்டிவ் செட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது அப்பர் பவுண்ட் அண்ட் லோவர் பவுண்ட். நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம் அப்பர் பவுண்ட்னா என்ன, லோவர் பவுண்ட்னா என்னென்னு. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது
அதில் நம்ம இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம், பவுண்டட் எபோவ். பவுண்டட் எபோவ்னா என்ன அப்படின்னா, அதுக்கு மேக்ஸிமமான ஒரு பாயிண்ட் இருக்கும், மேக்ஸிமம் எலமெண்ட் இருக்கும். அதாவது அப்பர் பவுண்ட் இருக்கும். எபோவ்னா நம்ம அப்பர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்பர் பவுண்டு கண்டிப்பாக இருக்கும். இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவுண்டட் எபோவ் அப்படின்னு சொல்லுவோம். The subset A of R is said to be bounded above if there is n belongs to R such that x less than or equal to n for all x belongs to A. ஆறுங்கிற ரியல் நம்பரில் நம்ம ஏங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். அதுக்கு என்னங்கிற ஒரு அப்பர் பவுண்ட் இருக்குது. அந்த எண் எதில் இருக்குது? ஏல தான் இருக்குது. ஓகேவா? அப்பர் பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பவுண்டட் எபோவ்னு சொல்லுவோம். பவுண்டட் எபோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு அப்பர் பவுண்ட் இருக்கும். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? அடுத்தது பவுண்டட் பிலோ. அப்பர் பவுண்ட் இருந்துச்சுன்னா பவுண்டட் எபோவ் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இப்போது லோவர் பவுண்ட் இருந்துச்சுன்னா பவுண்டட் பிலோன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். என்ன அப்படின்னா இதுக்கு மினிமமான ஒரு எலமெண்ட் இருக்கும். The subset A of R is said to be bounded below if there is m belongs to R such that m less than or equal to x for all x belongs to A. அதுக்கு மினிமமான ஒரு எலமெண்ட் எம்ங்கிற எலமெண்ட் அந்த செட்டில் இருக்கும். அதாவது லோவர் பவுண்ட் இருக்கும். லோவர் பவுண்ட் இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டட் பிலோன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது பவுண்டட் செட். ஒரு செட்டை நம்ம எப்போ பவுண்டட் செட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து பவுண்டட் எபோவாகவும் இருக்கணும், பவுண்டட் பிலோவாகவும் இருக்கணும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பவுண்டட் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? பவுண்டட் செட்னா என்ன? போத் பவுண்டட் எபோவும் இருக்கணும், பவுண்ட் பிலோவும் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் அந்த 0வையும் நம்ம எடுத்துப்போம், 1ஐயும் நம்ம எடுத்துப்போம் இல்லையா? இப்போ இந்த செட்டில் நமக்கு அப்பர் பவுண்ட் என்ன? அப்பர் பவுண்டுங்கிறது 1 அண்ட் எபோவ். இது தெரியாதவங்க நம்ம போன கிளாஸை ஒருக்கா பார்த்துட்டு வந்துடுங்க. 1 அண்ட் எபோவ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். அப்போ இதோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன? 1. அப்போ நம்ம 1 தான் எடுத்துப்போம். மேக்ஸிமம் எலமெண்ட் 1 இருக்குது. ஸோ இது பவுண்டட் எபோவ். அதே மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல் 0ங்கிறதுனால நம்ம இந்த 0வை நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? லோவர் பவுண்டுன்னு எடுத்துக்குவோம். அப்போது லோவர் பவுண்டும் இதில் இருக்குது. அப்போ அப்பர் பவுண்டும் இருக்குது, லோவர் பவுண்டும் இருக்குன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டட் செட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எவ்ரி சிங்கிள்டன் செட் ஏ, இதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? அப்பர் பவுண்டும் ஏ அண்ட் எபோவ். இப்போ 5ன்னு இருக்குன்னு வைங்களேன். இதோட அப்பர் பவுண்டுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 5 அண்ட் எபோவ்னு சொல்லுவோம். லோவர் பவுண்டு கேட்டால் 5 அண்டு பிலோன்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள்டன் செட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பவுண்டட் செட்டாக தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எம்டி செட் பைங்கிறது பவுண்டட் செட்டா? அதே மாதிரி ZQR அதாவது இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், இது பவுண்டட் செட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு த யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம். Every integer n greater than 1 can be represented as a product of prime factors in only one way apart from the order of the factors. யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம்னா என்ன அப்படின்னா, எந்த இன்டீஜராக இருந்தாலும் சரி அதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம்னா ப்ரைம் நம்பர்ஸாக நம்ம அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண எழுதலாம். அந்த ப்ரைம் நம்பர்ஸோட ப்ராடக்டாக நம்ம எழுதலாம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து நான் 6ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை 2 ப்ரைம் நம்பரோட ஃபேக்டரைஸாக நம்மளால் எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுத முடியும். இப்போ 2 × 3 தான் 6. ஓகேவா? இப்போ 2ங்கிறதும் ப்ரைம் நம்பர், 3ங்கிறதும் ப்ரைம் நம்பர். அப்போ 2 ப்ரைம் நம்பரோட ப்ராடக்டாக நம்மளால் இதை எழுத முடிஞ்சிச்சா? இதுதான் யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம். இப்போ இந்த இடத்துல 12 எடுத்துக்கலாம். இதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்? 2 × 2 × 3 எழுதலாமா? 2 2s are 4, 4 3s are 12. அப்போது இதை நம்ம 2வும் ப்ரைம் நம்பர், 3யும் ப்ரைம் நம்பர். இப்போ புரிஞ்சிருச்சா யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம்னா என்ன அப்படின்னு? ப்ரைம் நம்பர்ஸோட ப்ராடக்டாக நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறது தான் யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் எல்லாம் நிறைய போட மாட்டோம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூக்ளிட்ஸ் லெம்மா. யூக்ளிட்ஸ் லெம்மானா என்னென்னா,
இஃப் a டிவைடட் பை பிசி அண்ட் a கமா b ஈக்குவல் டு 1 அப்படின்னா a வந்து c டிவைட் பண்ணும். a டிவைட் c. a டிவைடட் பை bc அண்ட் a கமா b ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிற எலமெண்ட் ஏவை டிவைட் பண்ணும். அடுத்தது மெட்ரிக் ஸ்பேஸ். மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நான் எம்டி செட் எம் எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா டி இஸ் ஈக்குவல் டு எம் க்ராஸ் எம் டென்ஸ் டு ஆர். அதாவது நான் எம்டி செட் எம் எடுத்துக்கிறோம். எம் க்ராஸ் எம் எதில் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆறுங்கிற ரியல் நம்பரில் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போது இது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு எம். அதாவது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற ஃபங்க்ஷன் 0வாக இருக்கலாம் அல்லது 0வை விட அதிகமாக இருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ் ஒய்ங்கிற வேல்யூ நம்ம ஒரு நான் எம்டி செட் எம் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்தது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எப்போ வரும் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் அது 0ன்னு வரும். அடுத்தது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எம். இப்போது நம்ம ஒரு ஆர்டர்ட் பேர் எழுதணுன்னா 1,0ன்னு 0,1ன்னு ஒன்றுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் இங்கே நம்ம ஃபங்க்ஷன் தான் எடுத்திருக்கோம், ஆர்டர்ட் பேர் கிடையாது. ஸோ எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா எக்ஸும் ஈக்குவல்னு சொல்லலாம். அடுத்தது டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட் ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இசட் பிலாங்ஸ் டு எம். 3 எலமெண்ட் எடுத்துக்கிறோம் எம்மில். டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் எப்படி இருக்கும் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட்டோட வேல்யூவை விட கம்மியாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும். இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் யூஷுவல் மெட்ரிக். யூஷுவல் மெட்ரிக்னால் என்ன அப்படின்னா ரியல் நம்பரில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் யூஷுவல் மெட்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ஒரு நம்பர் போட்டுக்கிறேன். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஒரு வேல்யூ நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ டி ஆஃப் 2,4 என்ன வரும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 4. Modulus of 2 minus 4 equal to minus 2. Modulus of minus 2 equal to plus 2. அப்போ இது என்ன? இதுதான் யூஷுவல் மெட்ரிக் வேல்யூ. ஓகேவா? டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருக்கும். இதைத்தான் நம்ம யூஷுவல் மெட்ரிக்னு சொல்கிறோம். அடுத்தது டிஸ்க்ரீட் மெட்ரிக். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஒரு நான் எம்டி செட் எம் எடுத்துக்கிறோம். அதில் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும்போது 0ன்னு இருக்கும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னும் போது 1ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்படி கிடச்சிது அப்படின்னா அந்த டிங்கிற ஃபங்க்ஷன் எம்ங்கிற நான் எம்டி செட்டில் மெட்ரிக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் டிஸ்க்ரீட் மெட்ரிக்ஸ். ஓகேவா? எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும்போது 0ங்கிற வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ங்கிறப்ப 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். இதை தான் டிஸ்க்ரீட் மெட்ரிக்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்ன, யூஷுவல் மெட்ரிக் என்ன, டிஸ்க்ரீட் மெட்ரிக் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்போது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x1 மைனஸ் y1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் y2 அப்படிங்கிற எலமெண்ட்டு எங்கே மெட்ரிக்காக இருக்கும்? ஆர் ஸ்கொயரில் மெட்ரிக்காக இருக்கும். அடுத்தது இப்போ டிங்கிற ஃபங்க்ஷன் எம்ங்கிற நான் எம்டி செட்டில் மெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா ரூட் டியும் அந்த எம்ங்கிற நான் எம்டி செட்டில் மெட்ரிக்காக தான் இருக்கும்.
டிங்கிற ஃபங்க்ஷன் எம்ல மெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா டி ஸ்கொயரும் மெட்ரிக்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இன்றைக்கி பவுண்டட் செட்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரியல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம், மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.